பயத்தை கேட்க ஆள் இல்லாம குற்றத்தை மூடி மறைச்சிட்டாங்கன்னா, அதாவது துணியில கரைப்பட்டா அதை கலரால மறைச்சிடுவாங்க. அது இயற்கை தானே. மூளையை பயன்படுத்தி பார்த்தா அந்த குற்றம் கண்ணுக்கு தெரியாது. இந்த கேஸ்லயும் இப்படிதான் நடந்திருக்கு. ஆழத்துல இறங்க வேண்டியது இருந்தது. அதோட இன்வெஸ்டிகேஷன் தீவிரமாவும் நடந்தது. அப்போ விசாரணை ரொம்ப நாள் நடந்திருக்கும். நேரத்தை கணக்கிட்டு பார்த்தா அது பெருசாதான் தெரியும். இந்த கேஸ் ஒரு கால சக்கரம் மாதிரி. கடந்த காலம், நிகழ்காலம்னு நிறைய விஷயம் இருந்தது. ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு ஆள் கிடைச்சான். புது கதை உருவாச்சு. ஹே guys, I am here, your favorite Didi. டிடிக்கு வேற எந்த அர்த்தமும் கிடையாது. டி. எஸ், டி ஃபார் தீபிகா அண்ட் துர்வான். ஏஸ், நான் எல்லாரையும் உங்க சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு என்னோட ஃபேவரட் கலரை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேச போறேன். யூ நோ கலர் ரெட்? அதான் சொல்லுவாங்கல்ல, இந்த கலர் ரெட் நம் மனதை தொட்டிடும். ஏன்னா ரெட் இது ரத்தத்தோட கலர். ரத்தத்தின் நிறம் சிகப்பு எனக்கு பிடித்த கலர் ஆகும். என் உடலில் அது ஓடுகிறது, அதை காட்டுகிறேன். இது ஒரு வித்தியாசமான கேஸ்ன்னு சொல்ல முடியாது. தினமும் இந்த மாதிரி கேசஸ் நிறைய பார்ப்போம். 10ல் 1 ஆள் இதுக்கு விக்டிம் ஆகுறான். ஆனா 10ல் 1 கேஸ் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரிப்போர்ட்டிங் ஆகும். நான் பண்ற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கிரைம்ல நான் ஒரு விக்டிம். நான் மறுபடியும் சொல்றேன், நான் ஒரு விக்டிம். உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். சோஷியல் மீடியா ஒரு அற்புதமான மீடியம். பேசுறவன் 4 செவத்துக்குள்ள உட்காந்து பேசுவான். பல பிரச்சனைகளை மக்கள் முன்னாடி கொண்டு வர முயற்சி பண்ணுவான். அப்புறம் ஒரு புது வடிவம் உருவாகும். சத்தியத்துக்கும் நீதி கிடைக்காது, தப்புக்கும் தண்டனை கிடைக்காது. இந்த கேஸ் 3 சாப்டரா பிரிஞ்சிருந்தது. அதோட 3 சாப்டரும் வெவ்வேறு மாதிரியா இருந்தாலும் ஒன்னாவே இருந்தது. இங்க குற்றவாளி யாருன்றது சேலஞ்சே இல்ல. இங்க இருந்த சேலஞ்சே உண்மையான விக்டிம் யாரு. இது என்ன வேலை விக்குது? என்ன இவ்வளவு வேலை சொல்றீங்க? கொஞ்சம் கம்மி பண்றதுன்னா சொல்லுங்க, வாங்குறேன். தேவைகளை சரி தவறுன்னு சொல்ல முடியாது. நம்ம ஆசைகளை எப்படி நாம நிறைவேற்றிக்கிறோம், அதுலதான் சரி தவறு எல்லாமே இருக்கு. நான் எப்ப என்ன ஆசைப்பட்டாலும் அது எனக்கு கிடைச்சதே இல்லை. இப்ப என் லைஃப்ல நான் என்னத்தை விரும்புறேன் அதுவே எனக்கு புரியல. என்ன யோசனையா இருக்க சொன்னோம்? ரொம்ப யோசிக்காத. லைஃப்ல எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும். இதுதானே பிரச்சனையே. நமக்கு லைஃப்ல என்ன நடந்தாலுமே அதை நம்ம தலையெழுத்துன்னு தானே ஏத்துக்கிறோம். தலையெழுத்து மோசமா இருந்துச்சுன்னா நம்ம தானே அதை எப்படியாச்சும் கடந்து வரணும். ஆமா, அதத்தானே செய்யற. இப்ப என்னையே எடுத்துக்கோயே. வானத்துல இருந்து நேரா புதர்ல போய் விழுந்த. அங்க தங்குறதுக்கு இந்த இடமும் கிடைச்சாச்சு. இது ஒண்ணு நீ சொல்ற மாதிரி கூட இல்ல செல்லோ. 3 பெட்ரூம் பிளாட். இதுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு நீ ஜாலியா இருக்க, ஓகேவா? ஆமாம்மா, சரியாத்தான் சொல்றீங்க. ஃப்ரீயா மூச்சு கூட விட முடியாது. அப்படியா? டிஃபன் எடுத்து வச்சியா இல்லையா? நீ தானே கொடுத்த. போலாமா? இது என்ன பூ? தெரியல. இதுக்கு முன்னாடி ஏறினவங்க யாராவது விட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நீங்க வச்சுக்கோங்க. சரி, ஏறு போ. வச்சுக்க வேண்டியதானே. சோனு, நான் அதிகமாலாம் ஒன்றும் படிக்கல. ஆனா நீ 12th பாஸ் பண்ணிருக்க. அப்படியே காலேஜும் முடிச்சிரு. இந்த மாதிரி நார்மல் வேலையெல்லாம் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் போக வேண்டாம்ல. இப்போதைக்கு இந்த ஜாபை நம்பிதான் லைஃபை ஓட்டுறேன். நான் என்ன கஜானாவா வச்சிருக்கேன்? கஜானாவை நம்ம தான் தேடணும். நல்ல பணக்கார பையனா பிடிச்சிடு. அதுக்கப்புறம் உனக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்ல. நீயும் ஒரு ஃப்ரீ பேர்ட். அப்படியா? அப்படி பார்க்க போனா நீ கூட தான் ஒரு ஃப்ரீ பேர்டு. சரி, நீ ஒன்னு பண்ணு. நீ ஒரு பையனை தேடி அவனையே கல்யாணமும் பண்ணிக்க. அப்புறம் உன்னோட வீட்டை என் பேர்ல எழுதி வச்சிடு. சரி, இந்த மாதிரி நடந்தா கூட அப்பவும் கிட்ட இருந்து நான் வாடகை வாங்குவேன். நீ ரொம்ப மோசம்டி. சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். அப்பாடா, இன்னைக்கான வேலையெல்லாம் முடிஞ்சுது. தலைவலி வேலையா தான் இருந்தது. சரிவா, வேலை முடிஞ்சது, வீட்டுக்கு கிளம்பலாம். கிளம்பு. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஆமா, எனக்கு வேற ரொம்ப டயர்டா இருக்கு. சரி, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. நரேஷ். எஸ் சார். இங்க வா. இவங்கள செக் பண்ணு. ஒரு நிமிஷம். எங்களை பார்த்தா திருடி மாதிரி தெரியுதா? எவ்வளவு நாளா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம்.
இங்க பாருங்க, ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். ஓகே, என் வேலையை பார்க்க விடுங்க. சார். ஓ, அதான் இவ்வளோ ட்ராமா பண்ணீங்களா? அதான் காஸ்ட்லியான பொருள் எங்க போகுதுன்னு பார்த்தேன். ஆனா சார், நான் எங்கேயுமே திருடல. இது என் பேக்ல எப்படி வந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. ரஷ்மி, நான் சொல்றேன், இது எல்லாமே இந்த மேனேஜரோட வேலை தான். நீ எங்களை பழி வாங்க பாக்குறல? திருடிட்டு ரொம்ப பேசுறீங்க. என்ன இது? நாங்க ஒண்ணு திருடிங்க இல்ல. அத போலீஸ் சொல்லட்டும், அவங்க வந்தா தெரிஞ்சிரும். மேடம். ஹே, தள்ளி போங்க, சைடுல நில்லுங்க, நகருங்க. வேலை செய்ய சம்பளம் கொடுக்குறாங்களா, சாப்பிட கொடுக்குறாங்களா? சீக்கிரமா முடிச்சிட்டு வேலையை கவனிங்க. என்னடா பாக்குற? நீ எங்க பாக்குறன்னு எனக்கு தெரியுது. என்ன பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கா? எல்லாத்தையும் பாத்துடு. ஏய். சோனு, என்ன பண்ணிட்டு இருக்க? இவன் எப்ப பார்த்தாலும் தொல்லை பண்ணிட்டே இருக்கான். இன்னைக்கு நான் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். என் கூட படுக்க ஆசைப்படுறல? ஏய், நீ எப்படி பட்டவங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். ரொம்ப பேசுற. சார், சோனு இன்னும் எதுவுமே பேசல. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். அந்த பொண்ணு விஷம் குடிச்சுதான் இறந்து போயிருக்கா. அவ உடம்புல கண்டுபிடிச்ச அந்த விஷம் அவ வீட்ல இருக்க ரேட் பாய்சன் கூட மேட்ச் ஆகுது. இது என்ன? பாய்சனோட பாட்டில்ல ரேஷ்மாவோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல, ஆனா சோனுவோடது இருக்கு. அப்படின்னா ஒருவேளை சோனு ரேஷ்மிக்கு விஷம் கொடுத்து கொண்டு இருக்கலாம். ஆனா ஒரு ஃப்ரெண்டு எதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டை விஷம் கொடுத்து கொள்ளணும்? அதே மாதிரி 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி எந்த நியூஸும் வெளியே வரல. ஒருவேளை லவ் ட்ரையாங்கிள் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. லவ் ட்ரையாங்கிளா? ஆமா சார். ரேஷ்மி சோனுவோட சிடிஆர்ல ஒரு பேர் காமனா இருக்கு, அது அமர் சிங். இந்த அமர் சிங் யாரு? இவங்க 2 பேருமே வேலை பார்த்த இடத்தோட மேனேஜர் அவர்தான். சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி 2 பேருமே அவருக்கு கால் பண்ணிருக்காங்க சார். ரேஷ்மி 11 தடவை, சோனு 7 தடவை. சொல்லு சங்கீதா. என்ன? யாராவது வாங்க, பைத்தியம் முடிச்சிருச்சா? என்ன நடக்குதுங்க? சார், சார் பாருங்க. கொஞ்சம் அமைதியா இரு. சார், என்னாச்சு சார்? நீ யாரு? சார், நான் அமர், இங்கத்தி மேனேஜர் சார். அப்படியா? சோனு எங்க கஸ்டடியில இருந்து தப்பிச்சு நேரா இங்க வந்திருக்கா. என்ன? சோனு கஸ்டடியில இருந்து ஓடி வந்தாளா? உனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிற? சார், நிஜமாவே எனக்கு எதுவும் தெரியாது. சோனுவோட ஃப்ரெண்டு ரேஷ்மியோட பாடி அவங்க வீட்டில் கிடைச்சது. விஷம் கொடுத்து கொண்டு இருக்காங்க. என்ன? மரணத்துக்கு முன்னாடி மார்ச் 11ஆம் தேதி ரஷ்மி 11 தடவை, சோனு 7 தடவை உனக்கு கால் பண்ணியிருக்கா. ஆனா உனக்கு தெரியாதா உங்களுக்குள்ள என்ன நடக்குது? சார், என்ன பேசுறீங்க சார்? அவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய தொல்லை கொடுத்துருக்காங்க. அவங்க எதுக்கு தொல்லை கொடுக்கணும்? சார், 2 பேரும் கடையில் திருடும் போது மாட்டிக்கிட்டாங்க. 2 பேரையும் வேலையிலேருந்து தூக்கியாச்சு. ரஷ்மி தான் அடிக்கடி ஃபோன் பண்ணி வேலைக்கு வைக்க சொல்லி கேட்பா. மற்றபடி எதுவும் இல்லை சார். அதோட தான் திருடலன்னு ரஷ்மி அடிக்கடி சொல்லியிருக்கு சோனு தான் பண்ணான்னு. அண்ட் சார், நான் இங்கே மேனேஜராக இருக்கேன், அதான் 2 பேர் மேலேயும் ஆக்ஷன் எடுத்தேன். சார், அவங்க திருடினதா ஸ்டாஃப் கூட கன்ஃபார்ம் பண்றாங்க. ஒருவேளை ஜாப் போனதுனால கூட அவ சூசைட் பண்ணிருக்கலாம்ல? எனக்கு தோணல சோனாலி. ரஷ்மி சூசைட் பண்ணியிருந்தா பாய்சனோட பாட்டிலில் சோனுவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எப்படி வரும்? அதோட மேனேஜர் சொல்கிறான் சோனு தான் திருடுவான்னு. அதை எடுத்து ரஷ்மியோட பர்ஸில் வச்சிருவாளாம். ஒருவேளை இது காரணமா கூட அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கலாமோ? அதனால சோனு அவளுக்கு விஷம் கொடுத்து கொண்டு இருக்கலாம். பாசிபிள். வாக்கு மாற்றி பேசுன அவ்வளவுதான். புரிஞ்சுதல்ல? போய் வேலையை பாருங்க.
சோனு ரஷ்மியோட நல்ல ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும். நீ செஞ்ச தப்பை நினச்சி நான் வருத்தமும் படுறேன். அதனால நீ பண்ணதை ஒத்துக்கோ. இங்கே பாரு, பாய்சன் பாட்டிலில் உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. ட்ராமாவை இத்தோடு நிறுத்திடு. ரஷ்மியை நீ தான் கொலை பண்ணியிருக்க. எல்லாமே இங்கே கிளியர் ஆயிடுச்சு சோனு. அதோட ரஷ்மியை நீ ஏமாத்திட்டு இருந்ததும் தெரிய வந்திருக்கு. அந்த வீடு ரஷ்மிது. அவ இறந்துட்டா நீ அந்த வீடை எடுத்துக்கலான்னு நினச்சிருக்க. நீ திருடி மட்டும் கிடையாது, நீ ஒரு குற்றவாளி. நான் ஒன்னு திருடி இல்ல. நான் 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 திருடி இல்ல. சார், இந்த பொண்ணோட பிஹேவியர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்காளோ? இந்த குற்றம் இருக்க குற்றவாளியை ரொம்ப குழப்பி போட்டுரும். இப்போ இவளுக்கு கவுன்சிலிங் தேவை. அப்பதான் ஏதாவது பேசுவா. 11th மார்ச் நைட்டு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியணும். 11th மார்ச் 2016 நைட் சோனுக்கும் ராஷ்மிக்கும் என்ன நடந்ததோ அது ரகசியமாவே இருந்தது. அதுவும் 3 வருஷத்துக்கு. அதோட அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் இங்க மும்பைல ஏப்ரல் 2019க்கு அப்புறம் புது சாப்டர் உருவாச்சு. இங்க புது கிரைம் நடக்க இருந்ததா? ஒண்ணு இல்ல, பல கிரைம்ஸ். சார், இன்னும் ஆடிஷனுக்காக 3-4 பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஒரு வேலை பண்ணி எல்லாரையும் நாளைக்கு வர சொல்லு. சொல்லு. நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுதா? லிசன், இது எல்லாமே போய். டோன்ட் ஷவுட். யூ வாண்ட் டு கில் மீ? நல்லது, கோ ஹெட். நான் ஒன்றும் பயப்படுற ஆள் கிடையாது. எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கேஸில் நான் ஒரு விக்டிம். ஐ ஆம் ரியலி ஒரு விக்டிம். உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். சொல்லுவாங்க, அன்புக்கான வழியே கணவனோட வயிற்று வழியா தான் போகுமா. நான் சொன்ன ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் உங்க ஹஸ்பண்டும் உங்க பின்னாடியே சுத்துவாரு. அம்மா, நீங்க என்ன பாக்குறீங்க? இப்பெல்லாம் சோஷியல் மீடியாக்காரங்க ஒருத்தரும் ஒண்ணு உளறிட்டு இருப்பாங்க. இந்த பொம்பளைங்க என்ன புருஷங்களுக்கு சமைச்சு போடுறதுக்குனே பிறந்தாங்களா என்ன? மருமகளே, நீயே எப்ப பார்த்தாலும் புரட்சியா பேசுற. அந்த காலத்துல மட்டும் நீ இருந்திருந்தா மணி 12ஆவது, இன்னும் என் புருஷன் வீட்டுக்கு வரல. அவருக்குன்னு வைக்கிற சாப்பாடு தினமும் வேஸ்டா தான் போகுது. நான் வேணா புது டின்னர் ரெசிபி செய்யவா? எங்க இருக்காருன்னு பாக்குறேன். ஹே ரிஷப், அப்பாக்கு கால் பண்ணி எங்க இருக்காருன்னு கேளு. நான் இதுக்காக கால் பண்ணணும்? நான் என்ன செக்ரட்டரியா என்ன? உங்ககிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல, நீங்களே கால் பண்ணிக்கோங்க. உன் புருஷனை நீ கையில போட்டுக்க. நீ கத்துக்கல, அதுக்கு என்ன பண்ண? முடிஞ்ச அளவுக்கு உன் பையனையாவது கையில போட்டுக்க முயற்சி பண்ணு. அம்மா, உங்களுக்கு தான் தெரியும்ல, ரிஷப்க்கு அப்பெலெப்டிக்ஸ் டிசீஸ் இருக்கு. நான் அவனை திட்டினா அவன் பாதிக்கப்படுவான். ஆனா மரியாதை தெரிஞ்சுக்கணும்ல. நீங்க தருணுக்கு அதை கத்து கொடுத்துருக்கணும். அன்னைக்கு நைட் தருண் ஆஃபீஸ்ல இருந்து எங்க போனான்னு தெரியாது. ஏன் எப்ப பாரு ஒரே கேள்வியவே கேக்குறீங்க? என்கொயரி பண்ணலன்னா தருணை பத்தி எப்படி தெரிய வரும்? அண்ட் எங்களுக்கே தெரியும் தருண் உங்க கலீக் மட்டும் இல்ல, அவன் உங்களுடைய நல்ல ஃப்ரெண்டு வேற. உங்களுக்கு தான் தருணை பத்தி எல்லா விஷயமும் தெரியும், நீங்க எல்லாருமே சொல்றாங்களே. பிஸியா இருக்குன்னு தெரியுதுல்ல. ஷூட்டிங்க குப்பையில போடுங்க. டோன்ட் கால் மீ அகைன். உனக்கு நிஜமாவே தெரியாதா? ஷோபா, நான் என்ன எழுதி கொடுக்கவா? தருண் எங்க இருக்கானே எனக்கு தெரியாது. அதோட அவன் தொலைஞ்சு போறதுக்கு அவன் பால் குடிக்கிற குழந்தையா? எல்லாத்துக்கு மேல நான் அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒன்றும் அவனுடைய கார்டியன் இல்ல. சார், தருணோட பாஸ் ரொம்ப ஓவரா பண்றான் சார். கண்டிப்பா எதையோ மறைக்கிறான். தருணோட மனைவிக்கும் இவன் மேலதான் டவுட். ஆனா தருண் மறைஞ்சு போனதுக்கு எந்த ஒரு காரணமும் இது வரைக்கும் தெரியல.
சார் அவரோட ஃபோன் ஏரோ காலனியில் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. என்கொயரியும் போயிட்டு தான் சார் இருக்கு. உனக்கு ஒன்று தெரியுமா ஷோபா, இதுக்கு முன்னாடி கூட தருண் 3 நாள் காணாமல் போனான். அப்போல்லாம் நீ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலையே. ஆனால் இந்த தடவை மட்டும் ஏன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க? இந்த தடவை என்ன உங்களுக்குள்ள பெருசா சண்டை நடந்துருச்சா என்ன? வாய்க்கு வந்தபடிலாம் உளறிட்டு இருக்காத. நீயும் ஒன்றும் கம்மியாக உளரல ஷோபா. எனக்கு எதிராக போலீஸ் கிட்ட கண்ட மாதிரி பேசுனேன்னு வை, நானும் சும்மா இருக்க மாட்டேன். என்னோட வாயை அடக்க நீ முயற்சி பண்ணாத சந்தன். உன் வண்டவாளத்தை மொத்தமா நான் வெளியில கொண்டு வந்துருவேன். சார் நம்ம பேட்ரோலிங் டீமுக்கு தருணோட வண்டி கிடைச்சிருக்கு சார். அதில் பிளட் ட்ரேசஸ் இருக்கு சார். அப்படின்னா தருண் கூட கண்டிப்பா என்னமோ ஒன்று நடந்திருக்கு. ஏதோ ஒரு மர்மம் இருக்கு சார். அக்கம் பக்கத்தில் போய் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்க. தருணுடைய பாடியை கண்டிப்பா இங்கே தான் எங்கேயோ புதைச்சிருப்பாங்க. சந்தன் கூட வேலை பார்க்காதன்னு நான் பல தடவை தருண் கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா நீங்க அந்த சந்தனை இன்னொரு பையனை தானே பாத்தீங்க. சந்தன் சின்ன வயசுல இருந்தே தருண் கூட இருக்கான். இதுக்கு மேல உங்களுக்கு என்னால புரிய வைக்க முடியாது. அவரும் இது வரைக்கும் என் பேச்ச கேட்டதில்ல. ஷோபா, எவ்வளவு நாள் தான் அக்கௌண்ட் வேலையை பார்க்கறது? சந்தன் எனக்கு நல்ல ஆஃபரை கொடுக்குறான். உங்களை அழிக்கிறதுக்காக தான் அவன் உங்களுக்கு நல்ல நல்ல ஆஃபரா கொடுக்குறான். போன தடவை அவன் ப்ராஜெக்ட்ல நீங்க பணத்தை போட்டதுக்கு இப்ப வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, அன்னைக்கு என் லக்கு சரியா வேலை செய்யல. இன்னைக்கு சந்தன் பெரிய டிவி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஓபன் பண்ணியிருக்கான். பிசினஸ் டெவலப் பண்ண நான் அவனுக்கு தேவை. இந்த ஆஃபரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ரிஷப், எங்க கிளம்பிட்ட? ஸ்கூலுக்கு போகலனா வீட்ல உட்காந்து படி. படிக்கிறதுக்காகலாம் லீவ் கொடுக்கறது இல்ல. சரி, நீ எங்க தான் போற ரிஷப்? இவனுக்கு அவங்க அப்பாவை பத்தி கவலையே இல்ல. ஒரு தடவை கூட கேட்கல. 2 நாளா அப்பாவை காணோன்னு கேட்கல. ஹலோ, என்ன? உங்களுக்கு எதுக்கு தருணோட மெடிக்கல் ரிப்போர்ட் வேணும்? சரி, அனுப்புறேன். என்ன ஆச்சு ஷோபா? அது போலீஸ்க்கு தருணோட கார் கிடைச்சிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா தருண மர்டர். இவர் தருண் ஷெட்டி டிவி சீரியல் ப்ரொடியூஸ் பண்ற ஆஃபீஸ்ல சீஃப் ஆஃபீஸரா இருக்காரு. 7th April 2019 இருந்து காணும். ஏப்ரல் இவர் கார் ஆர்ஐ காலனியில் கிடைச்சது. கார் மேல நிறைய ரத்த கரைகள்லாம் இருந்துச்சு. மெடிக்கல் ரிப்போர்ட்ல இருந்து அது தருண் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதான் ரிப்போர்ட். அதாவது உங்க கணக்குப்படி அவரை மர்டர் பண்ணிருக்காங்க. மர்டர் பண்ணிருக்காங்கன்னா பாடி? மேடம், எல்லா இடத்துலயும் ஃபுல்லா செக் பண்ணியாச்சு. ஆனா பாடி கிடைக்கல மேடம். பாடி கிடைக்கல. எனி சஸ்பெக்ட்? எஸ் மேடம். தருணோட வைஃப் சோபா, அப்புறம் தருணோட பாஸ் சந்தன், அப்புறம் தருணோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், அப்புறம் அவனோட போஸ்ட் ஒன்று வைரல் ஆயிருக்கு. பாருங்க மேடம். எந்த காரணமும் இல்லாம என்ன டார்கெட் பண்றாங்க. இவன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்றான்னு எனக்கும் தெரியல. ஆனா நான் ஒரு நிரபராதி. அவ போய் வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் என் உண்மைகளை சொல்ல ஆசைப்படுறேன். இந்த மொத்த கேஸ்லயும் நான் ஒரு விக்டிம். ஐ ரிப்பீட், ஐ ரியலி விக்டிம். அதோட எனக்கு வீடியோ பாதி தான் இருக்கு. முன்ன பின்ன ஏதாவது இருக்கா? இல்லை மேடம். இதுதான் அவனுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வீடியோ மேடம். போஸ்டல் லாஸ் அப்படின்னா? இதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியால அவனுக்கு அக்கௌண்ட்லாம் ஒன்றும் இல்லை மேடம். இந்த காலத்துல சோஷியல் மீடியால ஆக்டிவா இல்லாதது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். கொஞ்சம் ரிசர்வ்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன். வீடியோ அப்லோட் ஆன நாள்ல இருந்து இவர் காணாம போயிருக்காரு. ஒருவேளை யாராவது இவனை கொலை பண்ணிட்டு மறைச்சு வச்சிருக்கலாம். தருண் ஷெட்டியை கொலை பண்ணிருக்காங்கன்னா பாடி எங்க? ஒரு வேலை பண்ணு சர்மா, 7th Aprilக்கு அப்புறம் எவ்வளோ அன்ஐடென்டிஃபைடு பாடிஸ் கிடைச்சதோ அதோட லிஸ்ட் எடு. ஆனா சோஷியல் மீடியால வைரல் ஆகிற அவனோட வீடியோவை இக்னோர் பண்ண முடியாது. ஏன்னா தனக்கு ஆபத்து இருக்கிறதா அதுல சொல்லியிருக்கான். எஸ் மேடம். அண்ட் இந்த வீடியோல யாரோ ஒரு லேடியை பத்தியும் அவர் சொல்றாரு மேடம். லேடினா அஃபேரா? இல்ல, இது வரைக்கும் வேற எதுவுமே தெரிய வரல மேடம். ஆனா இண்டஸ்ட்ரியில ஏதாவது அஃபேர் இருக்க வாய்ப்புகள் இருக்கு மேடம். அதையும் கண்டுபிடிக்கலாம். யார் அந்த பொம்பளைன்னு. அவனை கொலை பண்ணி மறைச்சு வச்சிருக்கா. பொம்பளையா? ஆனா இத பத்தி தருண் எங்ககிட்ட எதுவும் சொல்லலையே. ஒரு லேடி தனக்கு தொல்லை கொடுத்ததா சொல்லலையே. நீங்க அவரோட சோஷியல் மீடியா போஸ்ட பார்க்கலையா? ஐ மீன், நீங்க தான் சோஷியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்களே. இல்ல, தருண் காணாம போனதுலேருந்து நாங்க அந்த மாதிரி எதுவுமே பார்க்கல. நாங்களே ரொம்ப வருத்தத்துல இருக்கோம்.
மேடம் வீடியோ இந்த பேக்ரவுண்ட் தான் இருக்கு. வீடியோ இங்கே தான் ஷூட் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோவை இங்க பண்ணிருக்கலாம், ஆனா இங்க தருண் கூட எதுவும் நடக்கல. இந்த வீடியோவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதே எங்க கிட்ட சொல்லல. எனக்கு இந்த வீடியோவை பத்தி எதுவும் தெரியாது. அந்த பொம்பளை பத்தி தெரிஞ்சிருக்கணுமே. தருணும் வீடியோல அதை பத்தி சொல்லியிருக்கான். கண்டிப்பா அது தருணுடைய மனைவியை தாண்டி வேற யாரா இருக்க முடியும்? யூ மீன் ஷோபா? இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? ஷோபா தான் தருண? சாத்தியம் இருக்கு மேடம், அவங்க 2 பேருக்கும் டேர்ம்ஸே சரியில்லை. இவ ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் நிரபராதி. அவ போய் வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் உண்மையை எல்லாருக்கும் சொல்லியே ஆகணும். ஆஃபீஸோட எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸும் செக் பண்ணியாச்சு. அன்னைக்கு தருண் கடைசியாக தான் கிளம்பியிருக்கான், அதுவும் உங்க கூட. நான் தான் மேடம் எப்போதுமே கடைசியாக போவேன், பூட்டெல்லாம் பூட்டிட்டு தான் போவேன். ஆனால் அதுக்கப்புறம் தருண் சார் எங்கே போனார்னு தெரியாது. தருணுக்கு யாராவது பொம்பளை கூட? இதெல்லாம் தெரியாதுங்க. சரி, உங்க பாஸ் சந்தனுக்கும் தருணுக்கும் ஏதாவது சண்டை? தெரியாது மேடம். கொரட்டை விட்டு தூங்குவியா? எதை கேட்டாலும் தெரியலன்ற. எதையாவது மறைச்சனா நீ செத்துருவ. எங்க ஐயாவை பத்தி நான் ஏதாவது சொன்னா என் வேலை போயிடுங்க. சொல்லலைன்னா உன் உயிரே போயிடும். இது மர்டர் கேஸ், மறைக்காம சொல்லிடு. தருண் வீடியோல ஒரு பொம்பளைய பத்தி சொன்னானே, அவ யாரு? அது ராதிகா பாட்டிலா இருக்கலாம் மேடம். யாரு ராதிகா பாட்டில்? ஆரம்பத்துல சந்தன் சாருடைய ஃப்ரெண்டுன்னு தான் நினைச்சேன். யாரையும் மதிக்க மாட்டாங்க, நேரா ஆபீஸ்க்குள்ள வருவாங்க. வரவங்க நேரா சந்தன் சாரோட கேபின்குள்ள போயிடுவாங்க. அப்புறம் 2 பேரும் ஒன்னாவே வெளியில போவாங்க. அப்புறம் சந்தன் சாரோட சீரியல்லையே நடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கலாம். காம்ப்ரமைஸ்? இப்பெல்லாம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில அதானே சார் நடக்குது. சந்தன் சார் வேற ரீப்ளேஸ் பண்ணாரு, அவங்க நேரா இங்க வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க வந்து தருண் சாரை ஒரு வழி பண்ணி விட்டுட்டாங்க. அந்த சந்தனுக்கு இவ்வளவு தைரியமா? என்ன சீரியல்ல இருந்து தூக்கிடுவானா? கான்ட்ராக்டர் ரெனிவல் பண்ணுவியா மாட்டியா? ராதிகா ப்ளீஸ் டோன்ட் கிரியேட் அ சீன். சந்தன் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ப்ளீஸ் லீவ். அவனை இப்ப இங்க கூப்பிடுறியா இல்லையா? இல்லனா Dress-ஐ கிழிச்சிக்கிட்டு உங்களை எல்லாம் ஒரு வழி பண்ணிடுவேன். என்ன பண்ற? வெயிட், இவன் தான் இந்த கம்பெனியோட CEO. இவன் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறான். ஆனா இவனையும் இவன் பாஸையும் நான் எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன். Enough is enough. Please leave from here. இப்ப அந்த ராதிகா பாட்டில் எங்க இருக்கா? மேம், அந்த ராதிகா பாட்டில் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அவங்க ஏதோ ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருக்கதா நானும் கேள்விப்பட்டேன். இங்க பாருங்களேன், அவங்க சன்னியாசி ஆயிட்டு இருக்காங்க. ஓ, அவ தப்ப மறைக்க அவ சன்னியாசி ஆயிட்டாளா? இருக்கலாம் மேடம், நான் கூப்பிட்டுக்கிறேன். மேடம், அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. தருணுக்கு வந்து ராதிகா இல்ல வேற யாராவது த்ரெட் கொடுத்தாங்கன்னா அவ ஏன் அந்த வீடியோல பேர் சொல்லல? ஆனா வீடியோ திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு மேடம். மேற்கொண்டு அந்த வீடியோவை யாராவது எடுக்க விடாம தடுத்து இருக்கலாம் மேடம். இதான் நடந்திருக்கணும். ஒருவேளை இப்படியும் இருக்கும் சர்மா. தருண் ஷெட்டி அவனோட அடுத்த வீடியோல அவ பேரை சொல்லியிருக்கலாமே. வாய்ப்பு இருக்கு மேடம். சரி, தருண் ராதிகாவோட பேரை சொல்லிருப்பான்னே வச்சுக்கலாம். ஆனா ராதிகா பேர் வரக்கூடாதுன்னு சந்தன் விரும்பி இருப்பான். ஏன்னா இது நடந்திருந்தா 2 பேர் ரிலேஷன்ஷிப்பா வெளியில வந்திருக்கும். சந்தன் ஒரு விஷயம் சொன்னான், தருணோட ஒய்ஃப் தலைவலியோட இருக்கிறதா சொன்னான். ஆனா ஒருவேளை அவ போய் சொல்லியிருக்கலாம்ல? இல்ல, ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம தருணோட வைஃபை சும்மா எல்லாம் விட்டுட முடியாது. உண்மையிலேயே அந்த பொம்பளை அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அவளை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த கேஸ் ஒரு புது ஆங்கிள் போயிட்டு இருந்தது. பாட்னாவோட சோனு குமாரி கேஸ், மும்பையோட தருண் ஷெட்டி கேஸ் கூட இப்படி ஒன்னா சேரும்னு நாங்க கற்பனை கூட பண்ணி பார்க்கல. அப்புறம் இந்த கேஸோட 3வது சாப்டர், அந்த சம்பவங்கள் எங்க எல்லாரையும் ஆட்டி படைச்சது. Hey guys, I'm here. Back to you. Your favorite Didi. Didi-னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? DD. Yes, D for Deepika and D for Durwan. இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்னோட ஃபேவரட் கலரை பத்தி தான் பேச போறேன். You know color red? அத சொல்லுவாங்களே, ஹே ரெட் கலர் எங்கள சேர்த்து விடு. ஏன்னா ரெட் இது நம்மளோட பிளட்டோட கலர். பிரியா, பிரியா, பிரியா ப்ளீஸ் கண்ணு தரமா ப்ளீஸ். பிரியா என்னம்மா பண்ண சொல்லுமா. பிரியா ப்ளீஸ் கண்ணு திறந்து பாரு. ஹே அக்கா, ஐ அம் நாட் டெட். பாரு.
இப்ப இந்த வீடியோவும் வைரல் ஆகிடும், அப்புறம் லைக்ஸ் சும்மா அள்ளிடும். சாரி. விளையாட்டு பிள்ளைங்க. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இதெல்லாம் ஒரு வீடியோவா? முதல்ல இதை ஸ்டாப் பண்ணு. நீ தான் மெடிசன் படிக்கிறல, நீ அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். ஓ, ஜெலஸ். நான் உங்களை விட ஃபேமஸ் ஆக கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஐ எம் நாட் ஜெலஸ் ஆஃப் யூ பிரியா. நான் விரும்புறது ஒண்ணுதான். நீ உன் படிப்பை மட்டும் பாரு. உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுற. நீ படிக்கிறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கே தெரியும்ல. ஒருவேளை நீ ஃபெயில் ஆயிட்டா? நான் இருக்கேன்ல, எக்ஸாம்ல வேணா ஃபெயில் ஆவேன், லைஃப்ல இல்ல. இன்னும் சொல்ல போனா ஐ எம் யுவர் நியூ காம்படிட்டர். அக்கா, இப்போ ஒரு நிமிஷம், நீ எங்க போற? ஏய், இது என்ன தரையெல்லாம் ரெட்டா இருக்கு, இதை யார் க்ளீன் பண்ணுவா? ஹாய் ரவி. ஹாய். ஓ மை காட், என்னாச்சு? அட, நான் அக்காவுக்கு போட்டி ஆகுறேன். எனிவேஸ், ரெடி ஃபார் த டியூஷன்? யா. இது யாரு? என்னோட ஃப்ரெண்டு ரிஷப். ஆக்டிங்ல உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான். இவன் ரொம்ப நல்லவ. அப்படியா? ஹாய் ரிஷப். ஹாய். வெல், நீ என்ன பண்ற? என்னோட அங்கிள் சீரியல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. வாவ், வெரி இன்ட்ரெஸ்டிங். சீன் நம்பர் 4 and 5 ரீவொர்க் பண்ணி ஆகணும். ஹலோ அங்கிள். வாடா கண்ணா, ரீவொர்க் பண்ணிட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணு. எப்படி இருக்க? ஃபைன். சரி, இது யாரு? அங்கிள், இது என் ஃப்ரெண்டோட கசின் பிரியா திவான். ஷீ இஸ் வெரி டேலண்டட் அங்கிள். ஹலோ சார். ஹலோ பிரியா. சார், நான் தேவைப்பட்ட ஆடிஷன் கொடுக்க கூட தயார். உன் வயசு என்ன? 17. பிரியா, நீ ஒரு மைனர். ஆடிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி உன் கார்டியன்ஸுடைய கன்சர்ன் வேணும். சார், நோ ப்ராப்ளம் சார். இங்க பாருங்க, நான் யாரையும் குறை சொல்ல முடியாது. அதோட இந்த சோஷியல் உலகத்துக்கு கூட எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்க ரொம்ப அழகா நடிக்கிறீங்க. இப்ப நேரா விஷயத்துக்கு வரேன். தருணை எங்க மறைச்சு வச்சிருக்க? நான் அந்த மாதிரி எதுவும் செய்யல. சார், இன்ஸ்பெக்டர் ஷிகாவை சந்திக்கணும். ஏன், என்ன விஷயம்? நீங்க எதுக்காக அவங்கள சந்திக்கணும்? சார், என்னோட பேரு பிரியா திவான். அவங்க கிட்ட தருண் செட்டி பத்தி கொஞ்சம் பேசணும். தருண் ஷெட்டியை பத்தி உனக்கு என்ன பேசணும்? மேம், இந்த தருண் செட்டி என்ன ரேப் பண்ணிட்டான். வாட்? ஆமா மேம். ஆனா தருண் ஷெட்டி ஏப்ரல் 7ஆம் தேதியிலேருந்தே காணாம போயிருக்கானே. மேம், 4th ஏப்ரல் நைட் ரேப் நடந்துச்சு. உங்க வயசு என்ன? 17. உன்னோட பேரண்ட்ஸ்? என் அம்மா சோலாப்பூர்ல இருக்காங்க. ஆனா நான் அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்ல முடியாது. இங்க பாருமா, எனக்கு உன்னோட பிரச்சனைகள்லாம் புரியுது. அதோட நீ மைனர் வேற. அப்ப கூட யாராவது கார்டியன் இருக்கணுமே. மேம், நான் இவளோட அக்கா தீபிகா. அவ சொல்றதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஐ எம் ரியலி சாரி. உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டா. என்ன சொல்ல வரீங்க? ஏ, உங்களுக்கு இதெல்லாம் விளையாட தெரியுதா? பிரியா, நம்ம வீட்டுக்கு போய் இதெல்லாம் பேசிக்கலாம். நோ மேம், அது வந்து நான் அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டோமா? ஷா, டேக் யூர் டைம். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? சான்ஸுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் போவியா? அவ்வளோ மட்டமானவளா நீ? நீ எல்லாம் ஒரு அக்காவா? ஹே பிளடி ரேப்ட் மீ. ஆனா இது உங்களுக்கு புரியவே இல்லையா? Fourth April அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு மறைக்காம சொல்லு. 3வது தடவையா 4th ஏப்ரல் நாங்க ஆடிஷனுக்காக போயிருந்தேன். அப்புறம் நான் திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ அவங்க வந்தான். பிரியா, ரைட்? ரிஷப்போட ஃப்ரெண்டு தானே? ஆமா சார். இப்பதானே நம்ம ஆபீஸ்ல சந்திச்சோம். நீ எங்க போனோம்? வீட்டுக்கு சார். வா வா, நான் டிராப் பண்றேன். பிரியா, வீட்ல யார் யார் இருக்காங்க? நானும் என் அக்காவும். ஆக்சுவலி டாடி இஸ் நோ மோர். அதோட அம்மா சோலாப்பூர்ல தான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அக்காவும் அம்மாவை பார்க்க சோலாப்பூர் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நானும் அவரை டீ குடிக்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன்.
பிரியா ம் நீ ட்ரிங்க்ஸ் எடுப்பியா? இல்ல இல்ல, அது என் அக்காவோடது. இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் ஐ ஒன் பெக்? யா, நோ ப்ராப்ளம். நான் ஒன்று சொல்லட்டுமா? ஐ திங்க் நீயும் ட்ரிங்க் எடுப்ப. இல்ல இல்ல, நிஜமாவே நான் எடுக்க மாட்டேன். சரி பரவாயில்ல, எனக்கு கம்பெனி கொடுக்க ஒரு பெக் அடிக்கலாம்ல, ஜஸ்ட் ஒன். அக்கா எப்பவும் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்க கூடாதுன்னு சொல்லுவா. ஆனா அன்னைக்கு அவர் சொன்னதுனால நான் கொஞ்சம் குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் he started touching me. அப்புறம் நான் அவரை தடுக்க முயற்சி பண்ண மேம். ஆனா அவர் என்ன அவரு இதெல்லாம் உனக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. இது நீ உன் அக்கா கிட்ட கூட சொல்லல. நான் பயத்துல இருந்தேன். அப்புறம் 9th ஏப்ரல் அன்னைக்கு நான் அவரோட வீடியோ பார்த்தேன். அதோட அந்த வீடியோல அவரு என்னை பத்தி தான் சொல்லியிருந்தாரு. உன்னை பத்தியா? ஆமா மேம். அப்புறம் அந்த வீடியோ பார்த்துட்டு நான் என்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். உண்மையை வெளியில சொல்லணுமா வேணாமான்னு. ஆனா உண்மையிலே அவ என்ன ரேப் பண்ணிட்டா மேம். சவுத்தோட பிரபலமான ப்ரொடியூசர் தருண் ஷெட்டி காணாம போனதுக்கு அப்புறம் ஒரு மைனர் கேர்ளை ரேப் பண்ணதை அவர் மேல குற்றம் சுமத்தி இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா போலீஸ் தருண் ஷெட்டிய மர்டர் விக்டிமா தான் பாக்குறாங்க. பார்த்தல, உனக்கு எந்த அனுதாபமும் கிடைக்க போறதில்ல. எனக்கு பயமா இருக்கு. அந்த தருண் ஷெட்டியோட கேஸ்ல ஒன்ன மாட்டி விட போறாங்க போலீஸ். நீ ஃபேமஸ் ஆக போறதில்ல. யூ ஜஸ்ட் ஃபினிஷ் ஃபார் எவர். நான் தோத்து போக மாட்டேன். அவனால வீடியோ போட முடியும்னா என்னாலயும் வீடியோ போட முடியும். நான் பிரியா திவான். நான் தான் இங்க விக்டிம், தருண் இல்ல. நான் பேசின எல்லா விஷயமும் உண்மை. ப்ளீஸ் நீங்க எல்லாரும் என்ன நம்புங்க. ஐ நீட் யுவர் சப்போர்ட். பிரியாவோட இந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆகுது மேடம். சோஷியல் மீடியாலேருந்து எல்லா சைடும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டே போறா. என்னத்தை இன்வெஸ்டிகேட் பண்றது? தருண் மர்டர் விக்டிம்னு இன்வெஸ்டிகேட் பண்றதா இல்ல பிரியாவை ரேப் பண்ணானா இல்லையா இதை இன்வெஸ்டிகேட் பண்றதா? பிரியாவோட மெடிக்கல் ரிப்போர்ட் படி அவ செக்ஷுவல் ஆக்டிவா இருந்திருக்கிறா. ஆனா ரேப் ஆச்சா இல்லையான்றதுல இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அதுதான் குழப்பமா இருக்கு மேடம். ஒரு வேலை பண்ணு சர்மா, ஒன்னு கண்டுபிடிக்க பாரு. தருண் 4th ஏப்ரல் அன்னைக்கு தருண் ஷெட்டி பிரியா வீட்டுக்கு போனானா இல்லையா? சரி மேடம். உங்க அம்மா உனக்கு அதிகமா செல்லம் தந்ததுனால தான் உன் அப்பா இந்த தண்டனைகள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கான். நான் என்ன தப்பு பண்ணேன்? அன்னைக்கு நீ அந்த பொண்ணு ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிருக்க கூடாது. நீ கூட்டிட்டு போனதுனால தான் இவ்ளோ நடந்து போச்சு. வர கோவத்துக்குன்ன அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல. போ ரிஷப், நீ உள்ள போ. ஹலோ சார், இப்போதான் தருண் தன்னுடைய மொபைல்ல இருந்து அவன் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். லொகேஷன் B1ன்னு காட்டுது. தருண் செட்டி எதுக்காக கிட்னாப் பண்ண? யார் சொல்லி பண்ண? உண்மையை சொல்றா. சார், நான் அவரை கிட்னாப் பண்ணல. அவரே தான் தன்னைத்தானே கிட்னாப் பண்ணிக்கிட்டாரு. என்ன? நான் தான் விக்டிம். நீ தான் விக்டிமா? அப்ப ஏன் ஊரை விட்டு போன? மேடம் நான் பயந்துட்டேன். அந்த பொண்ணு மிரட்டினா, என்கிட்ட பணம் கேட்டா. அதோட இந்த மாதிரி கேஸில் பொண்ணுங்க தான் கரெக்டுன்னு சொல்லுவீங்க. 4th ஏப்ரல் நீ அவ வீட்டுக்கு போனதா கேள்விப்பட்டோம். வீட்ல தனியா இருந்திருக்கா. மேம் இதுதான் அவளோட தந்திரம். அவ வேணும்னே ஆஃபீஸ்க்கு வெளியே எனக்காக வெயிட் பண்ணா. நான் அவளுக்கு லிஃப்ட் கொடுத்தேன். ஹாய் சார். ஹாய். நீ ஏன் இங்க நிக்கிற? ஆக்சுவலி எனக்கு ஆட்டோ கிடைக்கல. நீங்க என்ன வீட்ல டிராப் பண்றீங்களா? அப்புறம் வீட்டுக்குள்ள வாங்கன்னு அவ தான் என்னை கம்பல் பண்ணா. வீட்டுக்கு போனதும் ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணா. அந்த ட்ரிங்க்ல ஏதோ கலந்துட்டா. நீ என்ன பண்ண? சார், என்ன நடக்கணுமோ அது நடந்துருச்சு.
உங்க ஃபேவர் எனக்கு வேணும்னா இந்த காம்ப்ரமைஸ்ல தப்பு இல்ல. அதுக்கப்புறம் ரோல் வேணும்னு சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணான். நானும் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்பதான் அவ டைரக்டா 50 லட்சம் வேணும்னு கேட்டா. நான் கொடுக்கலன்னு சொன்னா சோஷியல் மீடியால பேரை கெடுப்பேன்னு சொன்னா. அதே ஈவினிங் எனக்கு கால் பண்ணி என்ன மிரட்டவும் செஞ்சா. நான் உன்னை அவ்வளோ சுலபமா விட்டுற மாட்டேன் தருண் ஷெட்டி. யூ வாண்ட் டு கில் மீ? சரி, கோ ஹெட். நான் உன்னை பார்த்து பயப்பட போறதில்ல. அதனால தான் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் அந்த வீடியோவை அனுப்புனேன். இவ்வளோலாம் நடந்ததுக்கு அப்புறம் கூட வீடியோவில் நான் அவளோட பேரை சொல்லவே இல்லை. நான் விருப்பப்பட்டது ஒன்று தான், அவள் அந்த வீடியோவை பார்க்கணும், என்னை மிரட்டுறதை நிப்பாட்டணும். அவளால் தான் இவ்வளோ டென்ஷனில் நான் இருந்தேன். அப்புறம் நான் இங்கே வந்துட்டேன். உங்களுக்கு பணம் தானே வேணும். உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் கொடுக்குறேன். ஆனால் என்னை உயிரோட மட்டும் விட்டுறாதீங்க. என்னை கொன்னுடுங்க. என்னை கொன்னுடுங்க. இவங்க கிட்ட என்னோட கதையை சொன்னேன். அவங்க மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் நான் தான் தடுத்து எனக்கு ஹெல்ப் வேணும்னு கேட்டேன். பணத்தையும் கொடுத்தேன். அப்போ தான் என்னை தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க. மேடம், நான் சொல்கிறத நம்புங்க. அன்னிலேருந்து உங்களை பார்க்கறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். மேடம், அந்த பொண்ணு போய் சொல்கிறா. என்னை நம்புங்க, இந்த கேஸில் நான் தான் விக்டிம். சரி தருண், எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம ஊர்லேருந்து எங்கேயும் போகக்கூடாது. சரி. ஒரு நிமிஷம். இந்த சோனு இங்க தானே இருக்காங்க? இங்க இல்லைங்க, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்தான். நம்ம ஆள் தான் மேம் சொன்னாரு. அந்த பொண்ணு ஷோபா மார்க்கெட் ஏரியால போய் சுத்திட்டு இருந்திருக்கா. அங்க போய் சோனு குமாரின்னு யாரோ ஒரு லேடியை தேடிட்டு இருந்ததா சொல்றாங்க. சோனு குமாரி? சோனு குமாரி யாரு? சோனு குமாரி 3 வருஷமா உள்ள இருக்கா மேடம். தன்னுடைய ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டதா அவ மேல கேஸ் இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட இந்த ஷோபாக்கு என்ன வேலை இருக்கும்? அவளை பார்க்க இவ எதுக்கு போகணும்? தருண் ஷோபா வீட்டுல இந்த பொண்ணு ஒரு 8 வருஷம் முன்னாடி வேலை பார்த்திருக்கா மேடம். அது இப்ப தெரிஞ்சிருக்கு. அப்படியா? அப்போ இந்த மர்டருக்கு ஷோபா ஷெட்டி கூட என்ன கனெக்ஷன்? உங்களுக்கு என்ன வேணும்? இங்க பாரு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வேண்டாம், பேசணும்னு சொல்லிட்டு என்ன நீங்க அடிப்பீங்க. அடிக்க மாட்டேன். நான் எதுக்காக அடிக்கணும்? உன்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். இவ்வளோதான் பேசுவாளா? மேடம், அவ இங்க வந்ததுலேருந்து தனக்குள்ளேயே பேசிக்குவா. தலையெழுத்து சரியில்லைன்னு தான் தோணுது. தலையெழுத்து சரியில்லையா? மேம், தன்னுடைய ஃப்ரெண்டை கொலை பண்ணதுக்காக இவளுக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கு. ஆனா இவ இங்க வந்ததுலேருந்து தனக்குள்ளேயே தான் பேசிக்குவா. நான் என் ஃப்ரெண்டு ரஷ்மியை கொலை பண்ணலன்னு தான் சொல்லுவா. சோனு, சோனு, எனக்கு உன்கிட்ட சில கேள்வி கேட்கணும். நான் ரேஷ்மியை கொலை பண்ணல. நான் போகட்டுமா? நீ போகலாம். ஜஸ்ட் 2-3 கேள்விக்கு பதில் சொல்லு. நான் ரேஷ்மியை கொலை பண்ணலன்னு சொல்றேன்ல. அந்த அமர் இருக்கானே. அமர்? யார் அமர்? அவர் ரொம்ப கேவலமானவ. சோனு, அழறத நிறுத்துமா. என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். பயப்படாத. அவன் உன்னை என்ன பண்ணா? அழாத. நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, எல்லாம் இவனோட வேலை தான். ஹேய், வாயை மூடுறியா? இவங்கள உள்ள கூட்டிட்டு போங்க. போலாம் மேடம். போ. வாங்க. வேணாம், போங்க. விட்டுருங்க. இவங்க 2 பேரையும் ட்ரெஸ்ஸை கழட்டி என்னெல்லாம் திருடி இருக்காங்கன்னு செக் பண்ணு. எஸ் சார். எங்க மேல கை வைக்காத. ஹேய், இப்போ இவன் கையை வைக்கலன்னு வை, போலீஸ் வந்து கையை வைப்பாங்க. ஓகேவா? சோனு, காம் டவுன். சோனு, அழக்கூடாது, அழக்கூடாது. ஏன்டா லேட்டு? சோனுவை பார்க்க மும்பையிலேருந்து போலீஸ் வந்திருக்காங்க. நீங்கள் ஏதோ எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்களே, நீங்கள் 2 பேருமே மும்பை போயிட்டதா? உனக்கு என்னடா, டீயை கொடு. உனக்காக எத்தனை நாள் சோனுவை கண்காணிச்சிட்டு இருந்தேனா? உண்மையை சொல்லிடு.
நீ சோனு எதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஒழுங்கா சொல்லிடு. சோனு ஏய் ராமன், என்ன இன்னைக்கு சண்டே ஆச்சு, எங்க இருக்கீங்க? இங்க பாரு, அண்ணன்லாம் கூப்பிடாத. அப்படின்னா அது என்னன்னா, நான் ஒன்று சொல்லணும், என்ன தப்பா நினச்சிக்காத. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன், ப்ளீஸ். கல்யாணம்? இனிமே ஏதாவது இந்த மாதிரி பேசுறேன்னு வச்சுக்க, ஜெயிலுக்கு தான் போக வேண்டியது இருக்கும். என்ன புரிஞ்சுதா? அப்படியா? அதுக்காக நீ அவளை பழி வாங்கிட்ட. சோனு நம்ம கூட கூட்டிட்டு போயிடலாம். நாம கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தலாம். கண்டிப்பா அந்த பொண்ணு உங்களுக்கு பணம் கொடுத்துருப்பா. அதனாலதான் எங்களை நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? நீங்க பண்றது பெரிய தப்பு. இப்போ உங்க பழைய பிளாஷ்பேக்லாம் வெளியே வரப்போகுது. யார் வரான்னு பாருங்க. சோனு, இது அந்த குடும்பம் தானே? உன்னோட 16வது வயசுல உன்னை தருண், இங்க என்ன நடக்குது? ஏய், இவ திருடிட்டு இருந்தா, புடி போட்டதும் அழ ஆரம்பிச்சிட்டா பாரு. இல்ல, நான் எதையும் திருடல. நான் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்ல போறேன். என்ன தேடி சொல்லுவேன்? எங்கடி போற? எங்க போற? வாடி, எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லி என் புள்ளைய ஜெயில தள்ளுவியா? வாய திறந்தேன்னு வெச்சுக்கோ, நாக்க அறுத்துடுவேன். புரிஞ்சுதா? நீங்க போய் உங்க பிள்ளைய கவனிங்க. இவள நான் பாத்துக்கிறேன், விடுங்க. இல்ல, நான் எதுவுமே பண்ணல. சும்மாரு. உன்னை என்ன அவளை கூட்டிட்டு போங்க. உனக்கு பழி வாங்கணுமா? சோனு, பிரியா மாதிரி எவ்வளோ அப்பாவி பொண்ணுங்களை நீ கெடுத்து விட்டுருக்கல்ல? மேம், அது ஏய், பொய் பேசாத. இதுக்கு மேல பொய் பேச முடியாது. உங்க 2 பேருக்கு வெக்கமா இல்ல? பெண்களுக்கே பெரிய அவமானம் நீங்க. பிரியாக்கு அப்புறம் எவ்வளவோ, அப்புறம் ஸ்டோர் மேனேஜர் அமரை அரெஸ்ட் பண்ணோம். இந்த மாதிரி விஷயத்துல விக்டிம் எல்லாம் அமைதியா இருக்கிறதுனால தான் குற்றவாளிகள்லாம் ஈஸியா தப்பிச்சிடுறாங்க. அதனால நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நாம தான் தைரியத்தை கொடுக்கணும். அவங்க முன்னாடி வரணும், மனசுல இருக்கிற விஷயத்த தைரியமா சொல்லணும். அதோட இந்த விஷயத்தெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல தைரியமா சொல்லணும்.